சிறுதுளி அமைப்பானது கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகம், நீர்வளத்துறை மற்றும் கரூர் வைசியா வங்கியுடன் இணைந்து தொண்டாமுத்தூர் பகுதியில் உள்ள நொய்யலாற்றின் முக்கிய அணைக்கட்டுகளான புதுக்காடு மற்றும் கிழ்ச்சித்திரைச்சாவடி, குனியமுத்தூர் அணைக்கட்டுகளை தூர்வாரி புனரமைக்கும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஜி கிரியப்பனவர் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு, சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட கரூர் வைசியா வங்கியின் சிஎஸ்ஆர் தலைமை அலுவலர் நதியா மாலி, சிறுதுளியின் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் மற்றும் நீர்வளத்துறையின் உதவி பொறியாளர் நல்லதம்பி மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்க தலைவர்கள் சு பழனிசாமி மற்றும் ஆறுசாமி ஆகியோர் முன்னிலையில் துவக்கி வைத்தார். உடன் சிறுதுளியின் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சி குறித்து சிறுதொழில் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் கூறுகையில், நொய்யல் ஆற்றில் ஆண்டுக்கு 40க்கும் குறைந்த நாட்களே மழைநீர் ஓடுவதால் அதனை சேமித்து விவசாயத்திற்கு பயன்படுத்த நம் முன்னோர்கள் அணைக்கட்டுகளை கட்டி ஆற்றில் பாயும் நீரின் திசையை மாற்றி வாய்க்கால்கள் மூலம் குளம் மற்றும் குட்டைகளில் சேமித்து வைத்தனர். இது விவசாயம் செழிக்க மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் உயர பெரும் பங்களித்தது. இந்த நடைமுறை காலப்போக்கில் அணைக்கட்டுகளில் போதிய பராமரிப்பு மற்றும் தூர் வாரப்படாததால் வண்டல் மண் படிந்து வாய்க்கால்கள் புதர்களுடன் காணப்படுகிறது. இதனால் விவசாயிகள் பாசன மதகுகளை உபயோகிப்பதில் சிரமம் உள்ளது. இதன் விளைவாக விவசாயம் பாதிக்கப்படுகிறது. இந்த புனரமைப்பு பணியானது நிலத்தடி நீர்வளம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கும். 6.5 கோடி லிட்டர் சேமிப்பு திறனை உயர்த்த முடியும். அணைக்கட்டு அருகில் உள்ள விவசாயிகளின் விவசாய உற்பத்தி திறன் உயர்வு காணும். சாகுபடி செய்யப்படும் நிலப்பரப்பு விரிவடையும். விளைச்சல் அதிகரிப்பின் காரணமாக பயிர் மாற்று முறைகளில் மாற்றங்கள் ஏற்படும். 2093 ஏக்கர் பாசன பகுதியில் உள்ள 697 விவசாயிகள் நேரடியாகவும் 2500 விவசாயிகள் மறைமுகமாகவும் பயன்பெற உள்ளனர். 72,697 திறந்த கிணறுகள், 700 ஆழ்துளை கிணறுகள் நிரம்பி நீர்மட்டம் மேம்படும். குளங்களில் மழைநீர் சேகரிக்கப்படும், நீர்த்தரம் மேம்படும் என்று கூறினார்.